ஓகே, NBA கடைசியாக நம்ம என்ன பேசணும்? அந்த ட்ரேடை பற்றி தான் பேசிட்டு யானிஸ் எங்கே போவான் அது இதுன்னு சொல்லிட்டுன்னு. அது பேசி ஒரு மாதம் இருக்கும்ல, அது மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. நம்ம அப்போ பேசினப்போ ஓகேசி வந்துட்டு 4th லாஸ் ஏதோ தான் இருந்தது. இப்போ 11 லாஸ் கிட்ட வந்துருச்சு அவங்களுக்கு கிட்டத்தட்ட. ஸோ சரி, இது எப்படி எடுத்துகிட்டு போகலான்னா, ஒரு 2-3 ட்ரேட் நடந்துச்சு. அது வந்து ஒரு பெரிய பிளேயரா சின்ன பிளேயரான்னு சொல்ல கூட தெரில. ட்ரே அவங்களோட ட்ரேடு நீ எப்படி பார்க்குற? சேலரி டம்ப்பு. சேலரி அவன் அந்த லெவலுக்கு வந்துட்டானா? ஓகே, அட்லாண்டா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டூப்பிடாக பண்ணாங்க. நீ வந்து பில்ட் பண்ணதே வந்து வெறும்னா அந்த அவனை சுற்றி நீ வந்து இது பண்ணோன்றதுக்காக தான் நீ பில்ட் பண்ண. ஓகே, நான் ஒரு 2 கேம் முன்னாடியே 3 கேம் முன்னாடியே பார்த்தேன். ட்ரேட் பண்ண அப்புறம் தேர் 1-4. ஆமாம், 2-9க்கும் 1-4க்கு என்ன பெரிய டிஃப்ரென்ஸு? ஒன்றுமே இல்லையே. ஸோ தே குட் ஹவ் லெட் தம் ப்ளே இட் அவுட் அண்ட் சி வேர் இட் வெண்ட். ஏன்னா ட்ரே வந்து இன்ஜராக வேற இருந்தான். அப்பயும் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒன்றும் அப்படியே லீகை வந்து செட் இட் ஆன் ஃபயர் வித் யார் டிஃபென்ஸ் எல்லாம் பண்ணலை. கரெக்டு. ஜேலன் ஜான்சன் ஸ்டெப் எடுத்திருக்கான த மோர் நம்பர் ஆஃப் குட் பிளேயர்ஸ் யூ ஹேவ் த பெட்டர் இட் இஸ். ட்ரே வந்து பால் ஆகாது. பால் ஆகா இருந்தாலும் அவன் தாண்டா 11 அசிஸ்ட் போட்டு லீகெல்லாம் லீட் பண்ணுறான். ஸோ அது அண்ட் அவனோட ஷூட்டிங் பர்சன்டேஜஸ் ஹவ் கான் டவுன். கரெக்ட். பட் இஸ் இட் அ ப்ராடக்ட் ஆஃப் இன்ஜரியா இல்லை என்னன்றதை வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ட்ரேடுக்கு அவங்க அவசரப்பட்டு பண்ணிருக்காங்க. அவன் எதுக்கு வாஷிங்டன் விசர்ட்ஸ் சூஸ் பண்ணிட்டா? இன்ஃபேக்ட் இட் வாஸ் ஹிஸ் ஆப்ஷன் டு கோ தேர்ன்ற மாதிரி தான் பேசி. ஏன்னா வேறு எங்கேயுமே இல்லை ஆப்ஷன். நீ லைனாக எடுத்து பாரு, எங்கே செட் ஆயிருக்குன்னு பாரு. நீ வந்து ஓகே, ஒரே ஒரு ஆப்ஷன் நான் வந்து யோசிச்சது வந்து ஹியூஸ்டனுக்கு போயிருக்கலாம். ஓகே ஓகேயா, ஒரு அது வந்து அவங்களை டிஃபென்சிவாக பயங்கரமாக எஃபெக்ட் பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஹியூஸ்டனுக்கு போயிருந்தாங்க. ஹியூஸ்டனுக்கு சேலரி மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் 50 மில்லியனுக்கு வரத்துக்கு. ஸோ அவங்ககிட்ட இல்லை. ஏன்னா அவன் வந்து கட் பண்ணியிருக்கணும். டோரியன் ஃபினி ஸ்மித், டாரி ஈசனு, இந்த மாதிரி எல்லாத்தையும் கப்பெல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு தான் அவன் கொடுத்தோன்னா அவன் கொடுத்துருக்க மாட்டான் அதுக்கு. ஸோ வேறு எங்கே உனக்கு பாயிண்ட் கார்டு நீடி டீம் எது? டெட்ராய்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லையா? கேட் கனிங்ஹாம் கிட்டேருந்து பாலே எடுக்க மாட்டான் அப்படி சொல்கிற. ஓகே, ஸோ பிளேயிங் ஸ்டைலில் டிஃபர் ஆயிருக்கும் அப்படிங்கிற நீ. ஓகே, ஸோ அதனால வந்து ஹி ஹேட் வெரி லிட்டில் ஆப்ஷன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட்டில் வந்து 1 டைமென்ஷனல் பால் ஹாகுக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப கம்மி இப்போ. அதனால தான் வந்து மெம்பிஸும் ஜா விற்கிறதுக்கு ரொம்ப தடவுவாங்க. ஆமாம் ஆமாம், புரியுது. இன்ஃபேக்ட் அவங்கள பையர்ஸே கிடையாது. ஜாவோட ட்ராக் ரெக்கார்டே கொஞ்சம் ரொம்ப எஃபெக்ட் ஆயிடுச்சு இல்லை அவனோட ஆஃப் கோர்ட் பர்சனாலிட்டியோட சுச்சுவேஷனு. இன்ஃபேக்ட் ஜா ஓகே, கம்மிங் அது இன்னொரு காமெடியான ஒரு சுச்சுவேஷன் அது. ஸோ ஜாமரன் எனக்கு தெரிஞ்சு ட்ரேட் பண்ண முடியாதுன்னே நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க அவ்வளோ எந்த டீம் வந்துட்டு ஜாமரன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுச்சுவேஷன் யாருன்னு பண்ணால் எம்பிஜேக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான். ஒரு டுபாக் ஒரு டீமில் உட்காந்து அவன் பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கான் அவன். ஸோ அது என்ன சுச்சுவேஷன் ஆக போகுதுன்றத எனக்கு அவனை யார் தூக்க போகிறாங்கன்றது ஒரு இதுதான் இருக்குது. எந்த டீம் வந்துட்டு அவனை எடுத்தாங்கன்னா தே வில் க்ரோ ஸ்ட்ராங்கர் டிஃபென்சிவாக, நாட் as much பட் அட்லீஸ்ட் 3 பாயிண்ட் ஷூட்டிங்கு, அப்புறமா வந்துட்டு ஒரு 3 கைன்னு சொல்ல முடியுமா? அவனை 3 கை தான் சொல்ல 3 கை. ஆனால் அந்த 3ல வந்து அவன் ரொம்ப நல்லா ஆடின்னு இருக்கான். கரெக்ட். ஓகே, கம்மிங் டு யார் ஜாப் பாயிண்ட்ல நீ ஆஃப் ஃபீல்ட் ஆன்டிக்ஸ் மட்டும்தான் நீ சொல்கிற. அவனோட ஆன்கோர்ட் ப்ரொடக்ஷனே பார்த்தேன்னா எவ்ரி இயர் சின்ஸ் தே ஒன் தட் செகண்ட் சீட் 52 கேம்ஸ் அதோட ஜெயிப்பாங்க. அதுக்கப்புறம் எவ்ரி சீசன் இட் ஹஸ். எனக்கு வந்து அவனோட கரியர் அப்படியே வந்துட்டு ரசல் வெஸ்ட்ப்ரூக்கோட ரெப்ளிகேட் ஆகிற மாதிரியே இருக்கும். வேற உன்னோட அந்த எனர்ஜி லெவல்ஸ் கீப் ட்ராப்பிங் சீசன் டு சீசன். டங்க் பண்ணுறவன் திடீர்னு வந்துட்டு லாங் ரேஞ்ச் ஷாட் எடுக்க ஆரம்பிப்பான், மிட் ரேஞ்ச் ஷாட் எடுக்க ஆரம்பிப்பான். ஸோ இவன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு குட்டி போட்ட ரசல் வெஸ்ட்ப்ரூக் மாதிரி தான். இன்னும் ரசல் வெஸ்ட்ப்ரூக்காக நீ பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் சஸ்டெயின்டாக இருந்தது. கரெக்ட். இவன் வந்து அவ்வளோ கூட இல்லை. இன்னொன்று வந்து நீ குமிங்கா சொன்னல, குமிங்காக்கு இப்போ வந்து ஆங்கிள் அண்ட் போன் ப்ரூஸ் நீல. அது வந்து யோகிச் வந்து ஐ திங்க் வாஸ் அ போன் ப்ரூஸா இல்லை இந்த இன்ஜரி நீ எக்ஸ்டென்ஷனா, அது ஏதோ நீ ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன். ஸோ சிம்லர் டைப் ஆஃப் இதுன்னு வச்சுக்கோங்க. காட்லேஜ் இது வந்து போனில் எப்படியும் 4 வீக்ஸ் இன்ஜர்டு, 3 to 4 வீக்ஸ் இன்ஜர்டு. 3 to 4 வீக்ஸில் ட்ரேட் டெட் லைன் முடிஞ்சிடும். ஸோ தே ஆர் ஸ்டக் வித் இட். ஜிம்மி பட்லர் அவுட் ஃபார் த சீசன். ஸோ குமிங்கா வந்து இது வந்து ஸ்டீவ் கரோட ஃபர்ஸ்ட் இது இல்லை. நீ இதே மாதிரி பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டீவ் கருக்கு இதே மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்னன்னா டெமார்கஸ் கசின்ஸ் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்போம் ஒரு பாட்காஸ்ட்டில். என்னன்னா டீம் யூஎஸ்ஏல ஜேசன் டேட்டமுக்கு மினிட்ஸே கிடச்சிருக்கு. ஓகே, ஜேசன் டேட்டமுக்கு ஒன்றால் மினிட்ஸ் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கும் அதே மாதிரி இந்த குமிங்கா சுச்சுவேஷனு அதே மாதிரி வேறு ஏதோ ஒரு இன்னொரு பிளேயரையும் மென்ஷன் பண்ணியிருப்பான். இட்ஸ் நாட் கிளிக்கிங் டு மை மைண்ட். இப்போது இவங்க எல்லாருக்குமே நீ காமன் பேட்டர்ன் பார்த்தேன்னா ஸ்டீவ் கர் வந்து மினிட்ஸ் கொடுத்துருக்க மாட்டான், இல்லை வந்து அவங்கள விளையாடவே விட்டுரு அந்த இது
லமெலோ பாலை எடுக்காம ஜேம்ஸ் வைஸ்மேன் போயிருப்பானுங்க. ஓகேயா, அந்த பேர் என்னடா அந்த ஜிஎம்மும் இவனும் ஸ்டீவ் கரும் சேர்ந்து. ஸோ இது பார்த்தோன்னா இவன் டேனியல் லெவி, அவன் ஏதோ லெவி தான் அவன் கூட. சரி சொல்லு, மறந்துட்டு அந்த ஜிஎம் பேர். ஓகே, ஸோ தேல் நம்மளை ஞாபகப்படுத்திடுவாங்க கமெண்ட்ஸில். ஸோ அந்த இது பார்த்தேன்னா எல்லாத்துக்கும் காமன் பாயிண்ட் வந்து ஸ்டீவ் கர் தான். ஸோ இட் ஹஸ் பிகம் அ ரெப்படேட்டிவ் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டீவ் கருக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன் வந்து இதை வந்து ஸ்டீவ் கரை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற மார்க்கஸ் கசின்ஸ் கேட்டிருப்பான், விச் இஸ் அ வெரி வேலிட் பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். நீ எம்பிஜே சொன்ன தெரியுமா, ஒரு ஐடியல் ஒரு டீம் வேணும்னு வச்சுக்கோயேன். டெட்ராய்ட் பிஸ்டன்ஸ் இஸ் அ வெரி குட் டீம் டு எம்பிஜே. ஏன்னா அவங்க கிட்ட ட்ரேடுக்கு வந்து அவங்க கிட்ட இதுவும் இருக்குது, பிக்ஸும் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல டெஸ்டினேஷன். ஸ்பர்ஸ் இப்போதைக்கு இது பண்ண மாட்டாங்க, அவ்வளோ தூரம் ஆல் இன் போக மாட்டாங்க. இவன் வந்து போகலாம், ஹியூஸ்டன் வந்து போகலாம் எம்பிஜேக்கு. ஏன்னா தே ஆர் நாட் கிரேட் ஷூட்டர்ஸ். அவங்களுக்கு வந்து கெவின் டிரான் மட்டும்தான் வந்து ஒரு நல்ல ஷூட்டர், இல்லை ரீட் ஷெப்பர்ட் பெஞ்ச்லேருந்து வந்து ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த ஹாஃப் கோர்ட் ஆஃபென்ஸில். இனிஷியேட்டரும் வேணும், ஒரு ஷூட்டரும் வேணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க பாயிண்ட் கார்டே ஒரு ப்ராப்பர் பாயிண்ட் கார்டு இல்லாத அவங்களுக்கு பெரிய தலைவலியாக தான் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ எல்லாரோட ரோல்ஸும் அட்ஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கார்டு வந்ததுன்னா. எவனோ இவன் கெனி ஸ்மித்தை எவ்வளோ சொல்லியிருப்பா, ஜஸ்ட் பிகாஸ் யூ ட்ரிபிள் த பால் யூ டோன்ட் பிகம் பாயிண்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹியூஸ்டன் இப்போ வந்து கரெக்டாக மேபி அவங்க வேன்லிட் வந்துட்டா அவன் தான் எங்களுக்கு அதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரில. பட் ஹீ இஸ் நாட் கமிங் பேக் இந்த சீசன் இல்லை. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஸோ ஓகே, அது ஒன்று. வேறு பட் ஆனால் இப்போ நீ டேபிள்ஸ் பார்த்தனால do you have ஒரு 3 teams from each conference that you are saying okay இதுதான் இந்த 3 தான் டாப் 3 முடிப்பாங்க, அவங்க தான் வந்துட்டு ஒரு டாப் 4 கான்ஃபரன்ஸ் செமிஃபைனல்ஸ் இவங்க போவாங்கன்ற மாதிரி உனக்கு சொல்ல ஒரு டீம் that will never get there is Lakers unless they make a big move. ஓகே, ஸோ பேசிக்காக இன்னைக்கு வந்த ரூமர்ஸில் வந்துட்டு எனக்கு தெரில அது வாட் இஸ் தட் கோயிங் டு ஆட் அப் டுன்னு. டிஆண்ட்ரே ஏட்டன் இவங்களுக்கு கொடுத்துட்டு கிளாக்ஸ்டன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. ஒரு டிஃபென்சிவ் பீஸ், பட் அவன் மட்டும் எவ்வளோ டிஃபென்ஸ் உங்களுக்கு பண்ணிட போகிறான் அவங்களுக்கு, மற்றவங்க எல்லாருமே ஓடிட்டு தான் இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்து. ஓகே, இப்போதைக்கு மார்க்கஸ் ஸ்மார்ட்லாம் வச்சு ஆடின்னு இருக்காங்க. இப்போ ரீவ்ஸ் வந்துட்டான்னு வச்சுக்கோயேன், இன்னும் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் இது வந்து வீக்கர் தான் ஆக போகிறது. இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் ஸ்டார்டிங் 5 வீக்கன் ஆகிடும் டிஃபென்சிவ்லி டோட்டலி. ஸோ அகைன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாரெட் வேண்டர்பில்ட்லாம் பரதண்டம். ஓகே, அவங்ககிட்ட எதுக்கு அவ்வளோ கார்னர் 3, அதுவும் லூக்கா பெனிட்ரேட் பண்ணி அவங்ககிட்ட தான் நான் கொடுப்பேன் பால 3. டேய் அவனே ஒரு 22% அவனுக்கு he had a decent over. அவங்க இவங்க யோகிச் அந்த வின் பண்ண சீசன் வந்துட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்க லேக்கர்ஸ். அந்த போஸ்ட் சீசன் வந்துட்டு வேண்டர்பில்ட் ஒரு நல்ல டெஃபென்சிவ் ப்ரெசன்ஸாக இருந்தான். அதை வச்சுட்டு அவன் கான்ட்ராக்ட் வாங்கி அதுக்குன்னு வந்து நீ வந்து கார்னர் 3ல நீ 22% 25% ஷூட் பண்ணியிருந்தானே வேலைக்கே ஆகாது. அவன்லாம் வந்து ஷூட்டரே கிடையாது. அவனை வந்து நீ வந்து யூ cannot put him on a lineup when your stars are going to dribble and penetrate at that high level. So Lakers வந்து நான் ரூல் அவுட் பண்ணிட்டேன். லேக்கர்ஸோட நிட்டுறேன். ஐ எம் நாட் பிரிங்கிங் another specific name. ஏன்னா நம்ம அப்புறமா அது இந்த வீடியோவோட கான்டெக்ஸ்டை மாற்றிடுவோம். ஸோ லேக்கர்ஸ். ஸோ இன்னொரு டாப் 4 என்ன இதில் யார்? வெஸ்ட்டில் வந்து ஓகேசி ஷோரா வந்து ஓகேசி கிவன் நம்ம கரெக்டு. ஓகேயா, அதுக்கப்புறம் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், இட் இஸ் ஆல் வெரி க்ளோஸ், வெரி க்ளோஸ். ஒரு ராக்கெட் சொல்லலாம் இஃப் தே கெட் அ டீசென்ட். ஐ மீன் உனக்கு வந்துட்டு ராக்கெட்ஸ், நகெட்ஸ், டிம்பர்வூல்ஸ் வந்துட்டு டோன்ட் தே செப்பரேட் தெம்செல்ஃப் அப்படி தோணலையா அவனுக்கு? ஸ்பர்ஸே விட்டேன். ஸ்பர்ஸ் வேற இருக்காங்க. ஸ்பர்ஸ் ஆர் பிரிட்டி டீசென்ட். ஸோ இது ஸ்பர்ஸ் ஆர் வெரி டீசென்ட். அதே மாதிரி நீ கீழே பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், ஒரு டீம் வந்து பயங்கர ரெட் ஹாட் ஃபார்மில் இருக்குது, கிளிப்பர்ஸ். பாடு கேவலம் 6-21 என்னமோ இருந்தாங்க. இப்போ வந்து டக 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 டகன்னு பிடிச்சிருக்காங்க. கிளிப்பர்ஸ் கேன் கோ ஒன்லி as far as இது லெனர்ட்ஸ், குவாய் லெனர்ட்ஸ் நீஸ் தான். அதுக்கு மேலே பிரச்சனையே கிடையாது. அவன் வந்து 75%ல ஆடினாலும் போதும். இப்போ வந்து வாரியர்ஸுக்கு இன்ஜரி, ஷோரா வந்து வாரியர்ஸ் கொஞ்சம் ட்ராப் ஆஃப் ஆகுவாங்க. ஆல்ரெடி அவங்க பிளே இன் டோர்னமெண்ட் கிட்ட தான் இருக்காங்க. போர்ட்லண்ட் வில் ட்ராப் ஆஃப். ஓகே, லேக்கர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் சன்ஸ் கொஞ்சம் சட்டிலாக ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஆக்சுவலி சன்ஸ் வந்து ஒரு எஃபர்ட் போட்டு ஆடி டெவன் புக்கர் வந்து சூப்பர் ஸ்டார் லெவலில் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு எனக்கு டெவன் கலெக்டிவாக நல்லா ஆடுறானுங்க. பட் ஆனால் டெவன் புக்கர் வந்துட்டு உனக்கு இஸ் நாட் தி லீடர்ஷிப் மெட்டீரியல் டு புஷ் த்ரூ பிளே ஆஃப்ஸ்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவன் வந்து எனக்கு பிக்கெஸ்ட் டேக் அவே வந்துட்டு அந்த 2 கேம்ஸ் அகேன்ஸ்ட் லூக்கா கிட்ட தோப்பாங்க. ஒரு கேவலமான ஒரு 7th இது
அதுவும் கிறிஸ்பால வச்சு அந்த மாதிரி கேவலமாக துவைப்பாங்க. ஸோ எனக்கு டெவன் புக்கர் மேலே சுத்தமாக கான்ஃபிடன்ஸ் இல்லை. தேவையில்லாமல் லூக்கா வெறுப்பேற்றி. ஆமாம், அது மான்ஸ்டர் கேம். அவன் ஒருத்தவனே வந்துட்டு மொத்த டீமுக்கு அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதெல்லாம் குவைட் இது. பட் எனக்கு சன்ஸ் நான் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. பட் நான் வந்து டாப் 4 சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இப்படி தான் சொல்லுவேன். ஐ திங்க் இட்ஸ் டூ early for the Spurs personally, even though they have வென்பன்யாமா ஒரு ஜென்ரேஷனல் டேலண்ட். ஆமாம், கரெக்ட். இட் வில் பி ஓகேசி. யோகிச் வந்துட்டானா நகெட்ஸ் வில் stabilize ஆயிடுவாங்க. இன்ஃபேக்ட் கேம் ஜான்சனும் வந்தானா they will stabilize. Even scoring will really improve quite. They'll stabilize more. Actually என்ன பொறுத்த வரைக்கும் யோகிச் இன்ஜரி was a boon in disguise. Correct, agreed, yeah, totally. நிறைய பேர் ஸ்டெப் அப் பண்ணி நல்லா ஆடி இருக்காங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த பேட்டன் வாட்சன்லாம் பயங்கரமாக ஆடி இருக்காங்க. அவனால ரொட்டேஷனில் இப்போலாம் தொடவே முடியாது. அவன் ரொட்டேஷன் ஸ்பாட்லேருந்து கேம் ஜான்சன் பெஞ்ச்லேருந்து வர வேண்டியதான். பேட்டன் வாட்சன் ஹேஸ் டு ஸ்டார்ட். அந்த லெவலில் ஆடிட்டு இருக்கான். ஸோ யார் சொன்னேன், ஓகேசி, நகெட்ஸ் ஷுவர். ஹியூஸ்டன் வந்து கேடி இன்ஜர் ஆகலைன்னா டெஃபினட்டாக இருப்பாங்க அந்த லெவலில். டிம்பர் வுல்ஸ் வந்து இன்னுமே வந்து they are probably one piece away. I don't know what that piece is. அந்த அவங்களுக்கு டாப் 6 நல்லா இருக்குது. எனக்கு வந்து அவங்களுக்கு போத் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ரூடி கோபர்ட்ஸ் ப்ரெசன்ஸ் தேர்ன்னு தோணுது. ஏன்னா அவனோட ப்ரெசன்ஸ் வந்துட்டு ஒரு வெரைட்டி கில் பண்ணிடுது அவங்களோட அப்ரோச் டு கேம்ஸ்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணும். ஏன்னா யூ ஃபார் ஷோர் நோ ஹீ இஸ் அ ட்ரெடிஷ்னல் சென்டர் தேர். அவ்வளோதான், அவங்ககிட்ட நீ வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன ஐ வுட் கோ ஆஸ் ஃபேர் சேயிங் அவங்க வந்துட்டு ரூடி கோபர்டை வித்துட்டு நாஸ்ரீடை வந்துட்டு சென்டர் ஆடினா கூட தே வில் ஹேவ் அ பெட்டர் ஆப்ஷன். ஒரு இன்னும் டைனமிக் ஆஃபென்ஸ் இருக்கிற ஒரு டீம் ஆட்டம் தான் அவங்களுக்கு தோணுது. ஆனால் என்ன ப்ராப்ளம் ஆகிடுறதுன்னா when you put நாஸ்ரீட் அண்ட் அவன் பேர் என்ன ஜூலியஸ் ராண்டல் சேம் இது, அவங்களோட டிஃபென்சிவ்லி தே பிகம் வீக். ஓகே. ஸோ அந்த இது வந்து ஜேடன் மெக்டானியல்ஸால் மட்டும் அதை கவர் அப் பண்ண முடியல. ஸோ அதுக்காக அவன் வந்து அந்த ரிங் ப்ரெசன்ஸ் வேணுன்றதுக்காக அவன் ஆடுறான் அந்த மாதிரி. அதான் சொன்னல, அந்த டாப் 6 நல்லா இருக்குது. தே நீட் ப்ராபப்ளி இன்னும் 1-2 அந்த ராப் டில்லிங்கம் மாதிரிலாம் கிளிக் ஆகிருந்தான்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அந்த 1 or 2 எட்ஜ் ஃப்ரிஞ்சு பீஸ் ஏதாவது ஒரு 2 வந்தது, நல்ல பீஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து எதிர்பார்த்தேன் அந்த அவன் பேர் என்ன அந்த இவன் இருந்தானடா, டெரன் ஷானன் ஜூனியர்னு ஒருத்தர் இருப்பான். அவன்லாம் வந்து நல்ல ஸ்டெப் அப், ஏன்னா சம்மர் லீக்லாம் நல்லா பண்ணினான். கரெக்ட். ஸோ அவன் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி ஆடிடுவான், கொஞ்சம் நல்லா பெட்டராக ஆடுவான்னு பார்த்தேன் நிக்கில் அலெக்சாண்டர் வாக்கர் போனதுக்கு. பட் அது வரல. ஸோ வெஸ்ட்டில் எனக்கு இவ்வளோ தான். ஓகே. ஸோ 4 இஸ் டவுட் நாட் ஷோர் அப்படிங்கிறப்போ 4ல் வந்து டிம்பர் வுல்ஸ். ஓகே, எனக்கும் அதே தான் இருக்கும். ஒன்லி திங் இஸ் ஸ்பர்ஸ் ஆர் லிட்டில் டூ அர்லி. பட் அவங்க வந்துட்டு ஒரு எக்ஸைட்டிங் டீம் டு வாட்ச் அப்படிங்கிற மாதிரி தான். என்னென்னா வெண்பன்யாமெல்லாம் ஒரு நாள் முடிவெடுத்து நான் இன்னைக்கு விளையாடணுண்டா அப்படின்னு நின்னான்னா டிஃபிகல்ட் டு கோ பாஸ்ட்டு. அது அங்கே வந்து இன்னொன்று இருக்குது அவனுக்கு அட்வான்டேஜ், கெமிஸ்ட்ரி வித் ஃபாக்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு. ஆமாம், கரெக்ட். இன்ஃபேக்ட் தேர் வாஸ் அ பிரீஃப் பீரியட் வேர் ஐ வாஸ் திங்கிங் கம்மிங்காக அங்கே அமிச்சிட்டு ஒரு உங்களுக்கு கொஞ்சமாச்சு வந்துட்டு டிராஃப்ட் இது நீங்கள் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ தெரில வாட் இஸ் தி சிச்சுவேஷன் அப்படின்ட்டு. ஸோ ஈஸ்ட்டுக்கு வந்தேன்னா ஹேண்ட்ஸ் டவுன் டெட்ராய்ட் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காங்க. 76ers பற்றி என்ன நினைக்கிறேன்? ஓ வாவ், அதில் வந்து இப்போ வந்து டச் வுட் எது வேணால் தட்டிக்கலாம். சரியா, எம்பீட் ஹெல்த்தியாக இருக்கான். ஸோ எம்பீட் வந்து அந்த ரீகெயின் பண்ணுற மாதிரி டைரிஸ் மேக்ஸிஸ் ப்ரோக்ரஸ். அதாவது வந்து அந்த சத்யராஜ் ஒரு படத்தில் மணிவண்ணன் சீட்டை தள்ளி தள்ளி கட்சியில் ஃபுல்லாக அந்த மாதிரி எம்பீட் டீம்லேருந்து அது அப்படியே டைரிஸ் மேக்ஸி டீமாக மாறிடுச்சு. அண்ட் வாட் இஸ் ஃபேசினேட்டிங் இஸ் எம்பீட் இஸ் ஓகே வித் இட்ன்றது தான் எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக இட் இஸ். ஏன்னா அவன் ஒருத்தன் தானே ஜென்யூன் அந்த ட்ரஸ்ட் ப்ராசஸ் எராலேருந்து இருக்கிற ஒரே பிளேயர். இப்போது அவனே சொல்லியிருப்பான் டைரிஸ் மேக்ஸி இஸ் மை லிட்டில் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹவ் சீன் த ஒர்க் தட் டைரிஸ் மேக்ஸி ஹஸ் புட் இன் அப்படின்னு. நிஜமாவே டைரிஸ் மேக்ஸி ஹஸ் புட் இன் த ஒர்க்குன்றது அவனோட ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இந்த லீகுக்கு வந்து டாக் ரிவர்ஸ் யூஸ் பண்ணதுக்கும் இப்போ நிக் நர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கு. கரெக்டாக. போன சீசனே இருந்திருக்கும். போன சீசன் அவன் எஃபிஷியன்சி கொஞ்சம் ட்ராப் ஆஃப் ஆகிடுது. ஐ திங்க் போன சீசன் இஸ் அ பூன் ஃபார் தெம் ஃபார் வாட் எவர். எக்ஸாக்ட்லி. ஆமாம், போன சீசன் அவன் நம்பர் 1 ஸ்டாராக ஆனதுனால இப்போ இறங்கினாலே வந்து டைரிஸ் மேக்ஸி என்ன டைரிஸ் மேக்ஸியாப்பா சரி எப்படியும் போட்டுருவான்ப்பா 25 28 பாயிண்ட் போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் த 3rd லீடிங் ஸ்கோரர் இந்த NBA. ஸோ டெட்ராய்ட் வில் டெஃபினெட்லி மேக் இட். என்னை பொறுத்த வரைக்கும் நியூயார்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. அவங்க தடவின்னு இருக்கானுங்க இப்போது. பட் நியூயார்க் வில் டெஃபினெட்லி பி தேர். கரெக்ட். பாஸ்டன் பஞ்சிங் வே அபவ். இவனோட பார்த்தியா ஜேசன் டேட்டமோட வீடியோ? நான் பார்க்கல. ஸோ ஹீ ஸ்டார்டட் டங்கிங் ஆல்ரெடி ஆன் அ ப்ராக்டிஸ் கோர்ட். ஆல்மோஸ்ட் சீமிங் லைக் அவன் வந்துட்டு பிளே ஆஃப்ஸுக்கு வந்துட்டு
ஹீ வில் பி ரெடின்ற மாதிரி. இது உனக்கு ஞாபகம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, இந்த பால் ஜார்ஜ் கால் உடஞ்ச போது ஒன்று நடந்தது தெரியுமா? கடைசி ஒரு 15 கேம் மட்டும் வந்து ஒரு 15 நிமிஷம் 16 நிமிஷம் ஆடிட்டு இருப்பான். கடைசி ஒரு 8 நிமிஷம் பிளேயர்ஸ். ஓகேசியில் தான் பேசஸில் நடந்துச்சு. பேசஸில். ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் நடக்குமே தவிர்த்து அவனை ரிலை பண்ணுற லெவலுக்குலாம் வந்து ஹீ வில் நாட் பி ரெடி பை தட் டைம். ஈவன் தோ மாடர்ன் சயின்ஸை நான் நம்புறதுனாலுமே நான் வந்து அவ்வளோ இது பண்ண மாட்டேன். ஸோ பாஸ்டன் இஸ் பஞ்சிங் அபவ் வச்சு. பாஸ்டன் கிட்ட வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, இப்போ ட்ரேட் விண்டோ வந்து இன்னும் ஓப்பனாக இருக்குது. அவங்ககிட்ட நிறையா கான்ட்ராக்ட் இருக்குது. இந்த ஆன்ஃபரின் சைமன்ஸ் அது இதுன்னு வச்சுருக்கானுங்க. தள்ளி விட்டுட்டு எதாவது வாங்கலாம். ஸோ பாஸ்டன் வில் பி தேர் இஃப் எவ்ரி திங் கோஸ் பிரேக்ஸ் ரைட். 4th டீம் வந்து எனக்கு 2 டீம் மேலே டவுட் இருக்குது. ஒன்று வந்து கிளீவ்லேண்ட், ஒன்று வந்து ஓகே அதான் ஃபிலிக்கு தான் நான் வந்து. ஓகே ஓகே ஓகே. கிளீவ்லேண்ட் கிட்ட என்ன ப்ராப்ளம்னா, போன வாட்டி ஃபிலிக்கு என்ன ஆச்சோ இந்த வாட்டி கிளீவ்லேண்டுக்கு அதான் ஆகிட்டு இருக்கு. ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்ஜர் ஆகிட்டு இருக்கானுங்க. ஒரு கேம் வந்து கார்லாண்ட் ஆடுறான், ஒரு கேம் வந்து உக்காந்துடுறான், மிச்சல் ஆடுறான். இவன் வந்து இன்ஜர்டு, பெரினியலி இன்ஜர்டு. இவன் ஜாரட் ஆலன் கொஞ்சம் மிஸ் பண்ணான். எவன் மோப்லி மட்டும் கன்சிஸ்டண்டாக ஆடிட்டு இருக்கான். ஸோ ஹோப்ஃபுல்லி மிச்சலும் எவன் மோப்லி அண்ட் டேரியஸ் கார்லாண்ட் எல்லாம் ஃபிட் ஆனாங்கன்னா தே வில் பி தேர். ஃபிலி கன்சிடரிங் தட் தே கண்டினியூ திஸ் ஃபிட்னஸ் routine and they are still fit, they will definitely make noise. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் டாப் 4 டாப் 5 in both the divisions. ஓகே, ஈஸ்ட் வந்து பயங்கர இன்னும் வந்து பிளேயிங் டீம்லாம் ரொம்ப வீக்காக தான் இருக்கு. நான் விட்டுட்டோம், நம்ம மயாமி நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ராப்டர்ஸ் ஆர் ஆல்சோ டீசென்ட். ராப்டர்ஸ் ஐடியலி ராப்டர்ஸுக்கு வந்து எனக்கு வந்துட்டு ஐ வுட் நாட் புட் என்ன சொல்கிறது கான்ஃபிடென்ட்டாக 4th டீம் ஆன் எனிபடி. பிகாஸ் நீ சொல்கிற மாதிரி அந்த ஃபைனல் ஸ்ட்ரெச் ஆஃப் ஒரு 15 கேம்ஸ் இருக்கும்ல, அதில் வந்துட்டு தான் டிஃபைன் ஆகும் யார் ஹூ ஃபினிஷஸ் 4th அண்ட் இதுன்றது. ராப்டர்ஸுக்கு ஒரு அந்த ஆர்ஜே பேரட்டை ட்ரேட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஷூட்டர் வந்து வந்தானாலுமே ஸ்காட்டி பான்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப சிமிலர் பிளேயர்ஸ் நிறைய பேர் வச்சு ஓட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. நீ சொல்கிற மாதிரி இங்கிராம் வச்சுக்கிட்டு ஸ்காட்டி பான்ஸு பேரட்டு குவிக்லி வேறு வச்சுக்கிட்டு இட் ஜஸ்ட் சீம்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி பிளேயர்ஸ் நிறைய வச்சுருக்காங்களான்ற மாதிரி தோணுது. பட் யா என்னோட டேக்கில் ஆல்சோ பி ஃபிலி, நிக்ஸு, டெட்ராய்ட்டு. இந்த 4th வந்துட்டு ஐம் நாட் ஏபிள் டு டிசைட். ஏன்னா எவ்ரிபடி இஸ், எனக்கு கிளீவ்லேண்ட் மேலே நம்பிக்கை இல்லை. ஐ திங்க் இந்த சீசனோட தே வில் பிரேக் இட் ஆல்ன்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. இட் இஸ் நாட் ஒர்க்கிங். ஜாரட் ஆலன் தான் என்னை பொறுத்தவரைக்கும். ஜாரட் ஆலன் இப்போ கூட விற்கலாம் ஆக்சுவலி. பட் ஐ திங்க் அவங்க இந்த ஒரு சீசன் தேல் ட்ரை டு புஷ் த்ரூ அண்ட் தென் டிசைட் ஓகே திஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் எனிமோர் அப்படிங்கிற. அதான். ஸோ எனி ட்ரேட்ஸ் தட் நீ வந்துட்டு ஓகே நம்ம இது வந்து இவனா இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனி நேம்ஸ் தட் சும்மா வீடியோ க்ளோஷர் மூட் பண்ணுறப்போ பேசணுன்னா. லமேலோ பால் ஓகே. அப்போ அவங்களுக்கு யார் பாயிண்ட் கார்டாக இருப்பாங்க உங்களுக்கு? கான்கனுப்பல் கிட்ட பாலை கொடுத்துருவாங்க. ஓகே, இது டு பிளே வித் ருக்கி அண்ட் இது நான் மைல்ஸ் பிரிட்ஜஸ் வில் பி த மோர் ஆப்வியஸ் டார்கெட். பட் ஒரு உனக்கு வந்து ஒரு ஃபேசினேட்டிங்கான சாய்ஸ் வேணும்னா லமெலோ பாலை ட்ரேட் பண்ணிவிட்டு தே அப்படியே ஒரு ஹால் மாதிரி எடுத்துட்டு தே வின் த லாட்ரி. ஓகே, டேரன் பீட்டர்சன் மாதிரி ஒருத்தனை எடுத்துட்டு தே எலிவேட் ஃப்ரம் தேர் டு. புரியுது. ஓகே, டீசென்ட் டீம் அப்படிங்கிற மோர் தென் அ டீசென்ட் டீம் ஆகிடுவாங்க அவங்க. ஓகே. ஸோ அதுதான் இல்லை, தே கெட் அ டாப் 3 பிக் அண்ட் தே கைட்டு விட்டுட்டு இந்த டியாபிட்டே ரயன் கால்பனர்லாம் விட்டுட்டு கேம் பூசர்னு ஒருத்தன் வர போகிறான். பூசரோட பையனா அந்த இந்த பூசரோட பையன், கார்லோஸ் பூசரோட பையன். ஸோ அவனை எடுத்து தே மைட், ஐ டோன்ட், ஐம் ஜஸ்ட் கெஸிங். ஓகே, வைல்ட் ஷாட் வெச்சுக்கோங்க. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இப்போ தான் டெலிவரி வருது. ஸோ அதான். ஸோ எனக்கு வந்து நேம்ஸ்னால் ஐ திங்க் ஆஸ்டன் ரீவ்ஸ் தான் வந்துட்டு எதாவது எவனையா தள்ளி விட்டுருவாங்க. அதனால எக்ஸைட்டிங்காக எதுவும் பெருசாக நடக்க போகிறது கிடையாது. பட் அவன் அந்த யானிஸ் வந்துட்டு இந்த ரொம்ப டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கா. ஐ வில் நாட் மேக் தட் ஸ்டேட்மெண்ட், பட் ஐ வில் டூ எவ்ரி திங் டு மேக் ஷூர் தட் பீப்புள் அரௌண்ட் மீ ஆர் ஃபீலிங் தட்ன்ற மாதிரி தான் பிஹேவ் பண்ணிருக்கான் அவன். I mean he wants to force the front office to take the decision. ஆமா, அவன் கிளியராக பிஹேவ் பண்ணுறதுலே தெரியுது தட் ஹீ இஸ் நாட் ஹாப்பி வித் வாட்ஸ் அரவுண்ட் ஹிம். பட் அதுக்கு வந்து ஹீ இஸ் நாட் டேக்கிங் ஓனர்ஷிப். எல்லாமே ரொம்ப பயங்கர டாக்ஸிக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் அவன் விடுறதெல்லாம் பார்த்தோன்னா. இது இன்ஜர்டு வேற, நோபடி எவ்ரிபடி இஸ் பீங் செல்ஃபிஷ்னா நீ தானே லீடர், நீ என்னத்த மற்றவங்கள செல்ஃபிஷ்னு சொல்லிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான். எனக்கு வந்து யானிஸோட பிடிக்கும்.
பட் அட் சம் பாயிண்ட் ஹீ ஜஸ்ட் ட்ரைஸ் டு பி திஸ் இன் நைஸ் கை இமேஜ் அண்ட் ப்ரொட்ரே பண்ணுன்றதுனால புட்டிங் எவ்ரிபடி அண்டர் த பஸ் எல்லாம் வந்துட்டு இது. ஸோ ஐ திங்க் யானிஸ் ட்ரேட் அவன் கேட்கணும், இல்லைனா வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் வை வில் தே செல் ஹிம். இன் எவ்ரி பாசிபிள் வே தே பெனிஃபிட் அவுட் ஆஃப் ஹிஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இன் மில்வாக்கி. அக்ரீட். ஆனால் உனக்கு வந்து யானஸை இப்போ நீ வச்சுட்டு நீ ஒன்றுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, ஹீஸ் கோயிங் டு வாக் இன் நெக்ஸ்ட் 1 year. இல்லை இப்போ தான் உனக்கு ரைட் டைம் டு செல், ஏன்னா உனக்கு 1.5 வருஷம் இருக்குது கான்ட்ராக்டில். ஐ திங்க் எல்லாருமே அதான் பார்க்குறாங்க. பட் யாருமே வந்துட்டு ஃபயர் செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை யானஸ்க்கெல்லாம். ஏன்னா இப்போ இருக்கிற அந்த பே ஸ்ட்ரக்சர் வச்சுக்கிட்டு செகண்ட் ஏப்ரல் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒன் பாசிபிலிட்டி தட் ஐ திங்க் ட்ரேமண்ட் பேசினான் தெரியுமா, கெவின் டூரண்ட். அந்த மாதிரி ஸ்டெஃப் கரி இஃப் ஹேட் கால்ட் அண்ட் தே ஹேட் சென்ட் எவ்ரிதிங் டு இது மில்வாக்கி அண்ட் ஜஸ்ட் செட் யானிஸ் கம் ஓவர், வி கேன் டூ சம்திங் ஸ்பெஷல் இயர்னு சொல்லியிருந்தேன்னா ஸ்டெஃபோட இதுவும் லாஞ்சிவிட்டியும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஏன்னா பர்ஃபெக்ட் மேட்சப் வந்து வெளில அடிச்சுட்டு. ஸோ பட் ஐ திங்க் ஜிம்மி பட்லர் போனோடனே தட் இஸ் ஆல்சோ ரூல்ட் அவுட் நோ. ஸோ நிக்ஸ் நாம அப்போ பேசணும், பட் வை சேஞ்ச், அவங்களுக்கு தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அது கேட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் தே வாண்ட் இந்த நிக்ஸோட மீடியா வந்து அதே மாதிரி தான் உனக்கு தெரியும். எனக்கு வந்துட்டு ஐ வுட் அக்ரி வித் நிக்ஸ் ஆக்சுவலாக, ஏன்னா அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். பட் மைக் ப்ரௌன் அவங்களோட செட்டப் இஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் அவுட் ஃபைன். அவங்க அண்ட் இன்னொன்று என்ன தெரியுமா, என்பிஎல் அன்லைக் ஃபுட்பால் a lot of decisions are made by the அந்த NBA ஏஜென்ட்ஸ் தான். அண்ட் நிக்ஸில் உட்காந்துருக்கு மொத்த பேரும் வந்துட்டு அந்த இவங்கனோட ஏஜென்சி தானே, அந்த ஹூஎவர் சிட்டிங் அந்த டாப், அவன் பேரும் வந்துச்சு ஜேம்ஸ் டோலன் கிடையாது, அந்த அவங்களோட டைரக்டர் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து ஹி வாஸ் அன் ஏஜென்ட் பிஃபோர். அவன் ஐ ஃபர்காட் ஹிஸ் நேம். ஸோ அவனோட பிளேயர்ஸ் தான். இன்ஃபேக்ட் ஜூலியஸ் ரேண்டலோட ட்ரேட் நடக்கிறதுக்கு முன்னே they said Julius Randle is moving out because he's not the agent for him ன்ற மாதிரி அந்த மாதிரி தான் செட்டப் ஆயிருக்கு நியூக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் Giannis if he changes his agent then there's a clear cut shot of he's going to New York ன்னு சொல்லிட்டு. பட் if as long as he doesn't take that decision, எனக்கு தெரிஞ்சு மில்வாக்கி நீ சொல்கிற பேஸ்கெட்பால் டெர்மினாலஜிஸில் ஐ would agree, இதை வச்சு நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டுன்னு. பட் அவங்களுக்கு வந்துட்டு as long as he stays அதை வச்சு ஒரு பெனிஃபிட் தான் பண்ண பார்ப்பாங்க அங்கே. இல்லைன்னா மில்வாக்கி இஸ் இன்கான்சிக்வென்ஷியல். நோ, அந்த சிட்டியை யாரும் வந்து பெருசாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க, டு பி வெரி ஆனஸ்ட். மில்வாக்கி இஸ் இன் அ ப்ராடர் இந்த டேர்ம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, மில்வாக்கின்றது வந்து இஸ் மோர் நோன் ஃபார் 2 things. காலேஜ் ஃபுட்பால், விஸ்கான்சன் பேட்ஜர்ஸ், இல்லைன்னா அவங்க இதுலேயே ஒன்று இருக்கும் க்ரீன் பே பேக்கர்ஸ்னு ஒரு, இட்ஸ் ஆல்வேஸ் மோர் ஆஃப் அ ஃபுட்பால், அமெரிக்கன் ஃபுட்பால் கண்ட்ரி. கரெக்ட். ஸோ பட் ஐ டோன்ட் திங்க் there'll be much happening in the trade window. பட் பார்க்கலாம். லாஸ்ட் இயர் நான் வந்து டிஸ்அக்ரி பண்ணுறேன். அதில் பெரிய ஒரு 2-3 மூவாவது பெருசாக போகுன்றது தான் என்னோட. எல்லாருமே இன்ஜர்டு. நான் யாரெல்லாம் ஆண்டனி டேவிஸ்க்கு இப்போ யார் வரப்போகிறாங்க சொல்லு, எதுக்கு வரப்போகிறாங்க? அந்த டாக் வந்துட்டு திரும்ப இன்ஜர்டுன்னு உட்காந்துருக்குது. ஹாக்ஸ் பண்ணலாம், ஹாக்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஹாக்ஸ் அது அந்த முடிவில் தான் இருந்தாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். அண்ட் இல்லைனா ஃபார் இமோஷனல் ரீசன்ஸ் சிகாகோ புல்ஸ் கேன் ஆல்சோ கோ ஃபார் ஆண்டனி டேவிஸ். பட் அவனுக்கு வந்து டைம் லைன் செட்டே ஆகல. கரெக்ட். ஏன்னா they already have ஊசவிச் who's doing fine and all. அவன் ஊசவிச் அனுப்பிச்சிருவான். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஊசவிச் அவன் வந்து வாரியர்ஸுக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையா. ஏன்னா வாரியர்ஸ் நீட் சைஸ். கரெக்ட். ஸோ பட் ஆனால் நீ எப்படி வாரியர்ஸ்க்கு ஒரு ட்ரேட் பார்த்தனாலுமே அந்த அதர் டீம் இஸ் டூயிங் அ ஃபேவர் ஃபார் தம்ன்ற மாதிரி தான் இருக்காது. கரெக்ட். பட் இந்த வாட்டி ஒன்றுமே இல்லை வாரியர்ஸ் கிட்ட. வித்தவுட் பட்லர் தே ஹேவ் நதிங். ஒரு ஸ்டெப் பேக் எடுத்துட்டு நீ ஸ்டெஃப் கரி கோசரம் யோசிச்சுன்னு வையேன், why would the other team do that trade-ன்ற மாதிரி தான் நீ கொஸ்டின் பண்ணுவேன். இப்போ பாதி ட்ரேட் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அகேன் அது வந்து ஒரு பொருட்டே இல்லாமல் வந்து ஒரு நியூ ஆர்லின்ஸ் பெலிகன்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க, நான் ஜயானை ட்ரேட் பண்ண மாட்டேன். டேய், நீ உங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. அந்த முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோன்னா, அந்த கோச்சை வந்து ஃபயர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. டேய், உன்னோட நம்பர் 7th பிக் எதுக்குறா 20 minutes ஆடிட்டு இருக்கான் ஒரு கேம்லையும்? ஏண்டா 7th pick should be playing ஒரு 28-30 minutes minimum. You are not going. சரி, ஓகே, எனக்கு வந்து ராப் டில்லிங்கமுக்கு நடந்தது வந்து நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா தேவர் பிளே ஆஃப் கண்டெண்டர்ஸ், அவன் ப்ரூவ் பண்ணல அப்படின்றது. நீ பாட்டம் டுவெல்லிங் டீம், உனக்கு என்ன கேடு? ஜெரமையா ஃபியர்ஸ் எதுக்கு நீ வந்து ஆட மாட்டேன்ற? 20 நிமிஷம் தான் ஆடுற. இது எனக்கு இது புரியவே இல்லை. அவன் ருக்கி, அவன் மிஸ்டேக் பண்ண தான் போகிறான். அதுக்கு தான் அவனை ஆடணும். நீ நிறையா
ஓகே நீ வந்து ஃபஸ்ட்டு மந்தில் ஆடல அப்படின்னா எனக்கு புரிஞ்சது, சரி நீ ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு. இப்போ நீ 10 and somethingல இருக்க, இப்போ ஏன்டா ஆட மாட்டேன்றா? அவனை வெறுப்பேத்துறீங்க ரெடி சத்தியமா. பெலிகன்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த நாங்கள் நல்ல டீம்னு அவங்களே நினச்சிக்கிட்டு விளையாடுற ஒரு கும்பல் மாதிரி அது. அங்கேருந்து வந்து 2-3 பேர் வேல்யூபிளாக இருக்காங்க. ட்ரே மர்ஃபி, ஹர்ப் ஜோன்ஸ். ஆமாம் ஆமாம். இவங்களுக்குலாம் ஏதாவது ட்ரே மர்ஃபிக்கெலாம் வந்து செம்ம கான்ட்ராக்ட் 25 மில்லியன். அவனுக்கெலாம் வந்து யாராவது ஒரு 2 ஃபஸ்ட்டு 3 ஃபஸ்ட்டு இந்த டெஸ்மண்ட் பெயினுக்கு கொடுத்தா மாதிரி கொடுத்தாங்கன்னா வச்சுக்கோ. அண்ட் டெட்ராய்ட் என்னை பொறுத்தவரை 2 கால் பண்ணும். ஒன்று ட்ரே மர்ஃபிக்கு பெலிகன்ஸுக்கு, இல்லை எம்பிஜேக்கு. இந்த 2 காலில் ஏதாவது ஒன்று பண்ணும். ஐ வுட் ப்ரிஃபர் ட்ரே மர்ஃபி. ஏன்னா அவனுக்கு வந்து அந்த டிஃபென்சிவ் இதையும் அவன் ஸ்டாப் பண்ண மாட்டான். புரியுது. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். பட் லெட்ஸ் சி. சரி ஓகே சரி அதோட முடிச்சுப்போமா? முடிச்சுப்போ. இதோட என்ன திரும்ப ஆல் ஸ்டார் டைமில் ஒரு வீடியோ பண்ணுவோமா? ட்ரேட் டெட்லைன் ஒன்று வருது 5ஆம் தேதி. நீ ஏதோ பெருசாக நடக்கும்ன்ற அது பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. சரி ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இதெல்லாம் நம்ம